இது மகிமை நேரம். பிரியமான மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல கிருபையான வாய்ப்புக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த வாரத்தில் கூட வேதத்தின் அடிப்படையிலே நாம் யார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். வெளிச்சத்தை குறித்து பார்த்தோம், நாம் உப்பாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம், நாம் களிமண்ணாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு வார்த்தை, நாம் கர்த்தருடைய ஆடுகளாக இருக்கிறோம். இது நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரிந்ததான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம் கர்த்தருடைய ஆடுகள். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட வசனம் 23வது சங்கீதம் 1வது வசனம், கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மெய்ப்பர். அப்போ கர்த்தர் என் மெய்ப்பர் என்று சொன்னால் நாம் யார்? நாம் அவருடைய ஆடுகள். ஆடுகளை கர்த்தர் மேய்த்து கொண்டு போகிறார். அப்போ இன்னைக்கு நாம் எப்படி கர்த்தருடைய ஆடுகளாக இருக்கிறோம்? ஆடுகளுக்குரிய தன்மை என்ன? ஆடுகள் எப்படி காணப்பட வேண்டும்? கர்த்தர் மெய்ப்பருக்கு ஆடுகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சுருக்கமாக நாம் தியானிக்கலாம். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த சங்கீதம் 6 வசனங்களை கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் நல்ல மனப்பாடமான ஒரு சங்கீதம். ஆனால் நாம் இதை உணர்ந்து நடக்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை வயசானவங்களா நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கலாம், சின்ன பிள்ளைங்களா பார்த்து கொண்டிருக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்ததான ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம். ஆனா இந்த சங்கீதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி தியானிக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இன்னொரு வருஷன்ல இதுக்கு சொல்லியிருக்கிறாங்க, the Lord is my shepherd, I shall not want. நான் எனக்கு ஒன்றும் குறைவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ஆடு கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிற அந்த மந்தையிலே உள்ள ஆடுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி வேதத்தில் நாம் தியானிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த மந்தையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம்? மந்தையில் சேராத ஆடுகளாய் இருக்கிறோமா, இல்லை மந்தையில் சேரக்கூடிய கர்த்தர் மேய்த்து கொண்டு போகக்கூடிய ஆடுகளாய் நாம் காணப்படுகிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்ன செய்கிறாராம்? என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் என்று சொன்னால் காட்டாற்று வெள்ளம் போன்ற ஆபத்து நிறைந்த சூழ்நிலைகள் அல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் அண்டை. அங்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஏனென்றால் கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார். அது கூட புல்லுள்ள இடங்களில் நல்ல ருசியான பதார்த்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற. ஒரு ஆடுக்கு தேவை நல்ல செழுமையான ஒரு புல், அதை கர்த்தர் கொடுக்கிறார். அதே போல வேத வசனத்திலையும் கூட இந்த வேத வசனமாகிய இந்த புல்லை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த செழுமை நிறைந்த வளம் நிறைந்த இந்த புல்லை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த மந்தையில் உள்ள ஆடுகள், ஆண்டவருடைய மந்தையில் உள்ள ஆடுகளை கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறான் பாருங்கள். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நம்ம எல்லாரும் வாசிச்சிருப்போம், மனப்பாடம் பண்ணியிருப்போம். உமது கோல் உமது தடி என்னை தேற்றும். கோல் எதற்கு, தடி எதற்கு என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை பேர் தியானித்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை. கோல் என்பது அந்த மெய்ப்பனுடைய கையில் ஒன்று வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய கோல் மாதிரி இருக்கும், முன்னாடி வளைஞ்சு இருக்கும். ஸோ அந்த கோல் எதற்கு அப்படின்னா, இந்த மந்தை மெய்ப்பன் அந்த மந்தையை மேய்த்து கொண்டு போகிறப்ப ஏதாவது ஒரு ஆடு வழி விலகி செல்லும்போது இந்த கொக்கியை வைத்து அந்த ஆடுடைய கழுத்தை இழுத்து அந்த மந்தையில சேர்த்து போடுவதற்கு. அப்போ ஒரு ஆடு வழி தப்பி போகுது, ஒரு ஆடு முள்ளுக்கு போகுது, ஒரு ஆடு வழி தப்பி போகுது அப்படின்னா அதை தன்னுடைய மந்தையில சேர்ப்பதற்கு இந்த கோல் பயன்படுகிறது. இதை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். அநேக நேரத்தில் வெளிச்சத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரத்தில் நாம் இருளுக்கு போகும்போது, அநேக நேரத்தில் நாம் வழி தவறி போகும்போது ஆண்டவர் நம்மை பிடித்து இழுத்து நம்முடைய சொந்த பாதையிலே, அவர் மேய்த்து கொண்டிருக்கிறதான பாதையிலே நம்மை வழி நடத்துகிறார். இதுதான் கோல் பயன்படுகிறது. தடி எதற்கு பயன்படுகிறது என்று சொன்னால், தடி என்றால் ஒரு பெரிய லாக், ஒரு பெரிய உட்டு, ஒரு பெரிய மரக்கட்டை என்று கூட நாம் சொல்லலாம். இந்த தடியை இந்த மெய்ப்பன் எதற்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஆடுகளை அவர் மேய்த்து கொண்டு செல்கிறதான பாதையிலே இந்த ஆடுகளை பட்சிக்கும்படியாக ஓநாய் வரலாம், கரடி வரலாம், புலி வரலாம், சிங்கம் கூட வரலாம். இந்த சிங்கம் வரும்போது இதை அந்த தடியை வைத்து அந்த சிங்கத்தை அடிப்பதற்கு, அந்த தடியை வைத்து மற்ற மிருகங்களை அடித்து தன்னுடைய ஆடை பாதுகாப்பதற்காக இந்த தடி பயன்படுகிறது. இதே போலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட மெய்ப்பனாய் நம்முடைய வாழ்க்கையில எதிர்கொண்டு வருகிறதான எல்லா விதமான காரியங்களை, நம்முடைய வாழ்க்கையில நம்மை பட்சித்து போடும்படியாக வருகிறதான அநேக நெருக்கமான காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய தடியை வைத்து அவர் நமக்காக அதோடு கூட யுத்தம் செய்து
செய்து அந்த யுத்தத்திலே வெற்றி சிறந்து நம்மை பாதுகாக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இது எப்போ நடக்கும்? நாம் அவருடைய மந்தையில் உள்ள ஆடுகளாய் இருக்கும் போது. இன்னைக்கு நீங்கள் எதில் உள்ள மந்தையில் உள்ள ஆடுகள்? மந்தையில் சேராத ஆடுகளா இருக்கிறீர்களா, மந்தையில் உள்ள ஆடுகளா இருக்கிறீர்களா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப மந்தையில் உள்ள ஆடுகளையும் கர்த்தர் இப்படியெல்லாம் பாதுகாக்கிறார். அந்த ஆடுகள் என்ன செய்ய வேண்டுமாம் பாருங்கள். அந்த ஆடுகளை குறித்து கர்த்தர் 2 காரியத்தை பேசுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்க வேண்டுமா? இது என்னுடைய மேய்ப்பனுடைய சத்தம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். மற்ற இடங்கள் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கும் மற்றவருடைய சத்தத்திற்கும் நாம் வித்தியாசத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம நிறைய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் எப்படி காணப்படுகிறோம்? மேய்ப்பனுடைய சத்தத்தை அறியாதவர்களாய், மேய்ப்பனுக்கும் நமக்கு எந்த விதமான தொடர்பு இல்லாதவர்களாய், இதோ பெயருக்கு மாத்திரம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கவில்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிறதான நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவை நம்ம நடத்துகிற வழியிலே நாம் நடக்க வேண்டும். அதே போல யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனத்துல வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. முதலாவது அந்த சத்தம் என்ன, யாருடைய சத்தம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது அந்த சத்தத்திற்கு இந்த ஆடுகள் செவி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நாம் செவி கொடுக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் மெசேஜ் வழியா பேசுறாரு, வசனத்தின் வழியா பேசுறாரு, ஜபத்தின் வழியா பேசுறாரு, அநேக காரியங்கள் திருச்சபையின் உள்ள போதகர் வழியா பேசுகிறார், ஊழியக்காரர்கள் வழியா பேசுகிறார், சுவிசேஷர்கள் வழியா பேசுகிறார். எல்லாம் நம்ம காதுல கேட்குது. ஆனா இந்த சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நீங்க என்னன்னாலும் பேசுங்க, நான் என்னுடைய வழியில் நடப்பேன் என்று சொன்னால் அதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. எந்த ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்தை நன்றாக அறிந்திருந்து எந்த ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து செவி கொடுக்கிறதோ அந்த ஆட்டுக்கு தான் கர்த்தர் புல்லுள்ள இடங்களை கொடுக்கிறார். அந்த ஆட்டுக்கு தான் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் போய் கர்த்தர் சேர்க்கிறார். அந்த ஆட்டுடைய ஆத்மாவை தான் கர்த்தர் தேற்றுகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்படி நம்ம அவருடைய செட்டையின்குள்ளாக இருக்கிற ஆடா இருக்கணும் அப்படின்னா நாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆடு மேய்க்கிறவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் வச்சிருப்பாங்க. அந்த சத்தத்தை கொடுத்த உடனே அந்த ஆடு சரியான பாதையில சென்றுவிடும். இன்னைக்கு நம்மளும் கூட அன்னைக்கு நேரத்தில் பிசாசின் வஞ்சனையினால பாவத்தில் நம்ம சிக்கி இருக்கலாம், பாவத்தில் நம்ம விழுந்திருக்கலாம், நம்ம எல்லாம் நெருக்கத்தின் பிள்ளைகளாய் ஒருவேளை இந்த உலகம் நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம். அது எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கும்படியாய் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம். ஆண்டவர் அழகான 2 காதுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காதை நம்ம பிரயோஜனமற்றதாய் மாற்றிவிடக்கூடாது. இந்த காதுகளை மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு காதுகளாய் நாம் மாற்றுவோம். ஆண்டவர் இதை தான் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். எனவே தாழ்ச்சி அடையாதபடிக்கு நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில மேய்ப்பனுடைய ஆடுகளுக்குள்ளாக இருக்கிற, மேய்ப்பனுடைய மந்தைக்குள்ளாக இருக்கிற ஆடுகளாய் நாம் மாற்றப்படுவோம். மறந்து விடாதீர்கள், நீங்களும் நானும் யார்? மேய்ப்பனுடைய ஆடுகள். நம்முடைய மேய்ப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாம் இந்த கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இரக்கம் நேர்ந்த பரலோக சுவாமி, அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படியாக இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆடுகளாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா சுவாமி, உம்முடைய மந்தையில் உள்ள ஆடுகளாய் நாங்கள் இருக்கணும். அப்பா ஆண்டவரே, எங்களை பட்சிக்காதபடிக்கு ஆண்டவரே ஓநாய்களுக்கும் ஆண்டவரே நரிகளுக்கும் கர்த்தாவே மற்ற மிருகங்களுக்கு எங்களை பாதுகாக்கிற உம்முடைய தடியை ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வழிவிலகி போகாதபடிக்கு எங்களை நீர் இழுக்கிற உம்முடைய கோலை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, இதெல்லாம் எப்போ நடக்கும்? உம்முடைய மந்தையில நாங்கள் இருக்கும்போது சுவாமி, நாங்கள் அதை மறந்து விடாதபடிக்கு உம்முடைய மந்தையில நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிறதான அந்த சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுக்க கிருபை செய்யுங்க. எங்கள் செவிகள் திறந்ததாய் ஆண்டவரே, எங்கள் செவிகளை பார்த்து நீர் எப்பத்தான் என்று சொல்லும்படியாக கேட்கிறோம். அப்பா உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இப்ப நாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.